வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், தலைவனின் இணையடி சரணம் சரணம், சரவண பவகுக சரணம் சரணம், சிலை மலையுடையவர் சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், உலை வரும் ஒருவரை சரணம் சரணம், உமை சிவயம்பிகை சரணம் சரணம், கலை நிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவர் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சிவமே பொருளென்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, விட்டெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சொல் வந்த அந்தங்களாரும் ஒரு சொல்லாலே ஆமென்ற சொல்லாலே வீரம் செல்வம் கொடுத்தது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, தங்கோளவென கோரி சுத்த சமரச சக்தி தன்மார்க்க நீதி செங்கோளளித்தது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அறியாம் அடியேன் உள்ளத்தே தீபத்தை வைத்தது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் தவித்தே திருவருளாம் பெருஞ்சோதி, திருவுரு காட்டாயோ உருக்கிய மோதூற்றெடுத்தன் உடன் உயிரோடுளமும் ஒளிமயமே அப்புறமே உணர்த்தியருளாயோ. கருதா தனி வடிவோர் நின்னை என்னுள் கலந்தே கங்குல் பகலின்றி என்றும் கலித்திட செய்யாயோ. செருக்கருதாதவர் கருளும் சித்தி புற தரசே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே. மணிக்கதவம் திறவாயோ மறைப்பையெல்லாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ. கணிகரியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் கண்டிட செய்யாய்.
பெருகுகின்ற தரசே தாங்க முடியாதினியன் தனித்தலைமை பதியே திணிக்கலையாதியெல்லாம் பணிக்க வல்ல சிவமே சித்த சிகா மணியேயன் திருநடநாயகனே திருத்தகுமோ தருணமிதில் திருக்கதவம் திறந்தே திருவருட்பேர் ஒளி காட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ் தென்னுடம்பில் கலந்துலத்தில் கலந்து கனிந்துயிரில் கலந்தறிவில் கலந்துலகம் அனைத்தும் பொறுத்தகவே அடங்குகின்ற ஊழிதோறும் பிரியாது ஒன்றாகி காலவரை உரைப்பையெல்லாம் கடந்து திருத்தியொடி விளங்கியருள் ஆடல் செய்ய வேண்டும் அருளாடல் செய்ய வேண்டும் சித்த சிகா மணியேயன் திருநடநாயகனே திருநடநாயகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே மலை தரும் மகளே மடமயிலே மதிமுகமுதே இளங்குயிலே ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனே மலைமானே சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குந்தித நடராஜா படன விவேகா பரம்பர வேதா நடன சவேதா சிதம்பரநாதா ஹரித்திரமாதிய தேடியநாதா அரகர சிவ சிவ பாடிய பாதா அந்தனங்கன அம்பர போகா அம்பல நம்பர அம்பிகை பாகா அம்பர பிம்ப சிதம்பர நாதா அந்திர அந்திர கொந்திர பாதா தந்திர மந்திர எந்திர பாதா சங்கர சங்கர சங்கரநாதா இக்கரை கடந்திரே அக்கரையே திருப்பதி சிதம்பர தற்கரையே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே. ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம்
அனிமயம் பாதம் ஆசை விட்டாருக்கே அனிமயம் பாதம் ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் ஆடிய பாதம் இன்றாடிய பாதம் ஆடிய பாதம் இன்றாடிய பாதம். நன்றி. கனக சபையான் என்று ஊதுது சங்கே பொய்விடச் செய்தான் என்று ஊதுது சங்கே பூசை பறித்ததென்று ஊதுது சங்கே தூக்கம் தொலைத்தான் என்று ஊதுது சங்கே துன்பம் தவித்தான் என்று ஊதுது சங்கே ஏக்கம் கெடுத்தான் என்று ஊதுது சங்கே ஏம சபையான் என்று ஊதுது சங்கே கைவிட மாட்டான் என்று ஊதுது சங்கே கனக சபையான் என்று ஊதுது சங்கே பொன்னடி தந்தான் என்று ஊதுது சங்கே பொன்னம் வளர்த்தான் என்று ஊதுது சங்கே இன்னலறுத்தான் என்று ஊதுது சங்கே என்னுள் அமர்ந்தான் என்று ஊதுது சங்கே அச்சம் தவித்தான் என்று ஊதுது சங்கே அம்பலவாணன் என்று ஊதுது சங்கே அம்பலவாணன் என்று ஊதுது சங்கே பிச்சையளித்தான் என்று ஊதுது சங்கே இன்பம் கொடுத்தான் என்று ஊதுது சங்கே என்னுயிர் காத்தான் என்று ஊதுது சங்கே இன்பம் பழித்ததென்று ஊதுது சங்கே பொன்னொரு தந்தான் என்று ஊதுது சங்கே ஒற்றவையப்பன் என்று ஊதுது சங்கே ஒற்றவையப்பன் என்று ஊதுது சங்கே சிவமாக்கி கொண்டான் என்று ஊதுது சங்கே சிற்றம் வளர்த்தான் என்று ஊதுது சங்கே நவனோ கழித்தான் என்று ஊதுது சங்கே நானவனானேன் என்று ஊதுது சங்கே நானவனானேன் என்று ஊதுது சங்கே கைவிட மாட்டான் என்று ஊதுது சங்கே கனக சபையான் என்று ஊதுது சங்கே அம்பலத்தான் உண்மை பொருளளித்தான் என்னுள் உணர்ந்தான் தெரு அளித்தான் எச்சோதனையும் இயற்றாமல் ஆண்டு கொண்டான் அச்சு எனக்கவன் போல் ஆரணமும் ஆகமும் ஆங்காங்கு உணர்த்துகின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் பூரணன் சிற்றம் வளர்த்தான் என் ஆசை அப்பன் எல்லாம் வல்ல செம்பலத்தை என் உள்ளத்தே சேர்த்தான் பதம் என் சிரத்தே திருவருட்கண் பார்த்தான் என் எண்ணமெல்லாம் பாலித்தான் தீர்த்தான் என் துன்பமெல்லாம் தூக்கமெல்லாம் சூழாது நீக்கிவிட்டான் இன்பமெல்லாம் தந்தான் இசைந்தான் என் உள்ளத்திருந்தான் என்னையும் நகைந்தான் என் பாட்டை நயந்தான் அசைந்தாடு மாயை மனம் அடக்கி வைத்தான் அருள் எனும் என் தாயை மகிழ் அம்பலவன் தான் அருள் எனும் என் தாயை மகிழ் அம்பலவன் தான் தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாம் வல்ல தான் ஆனான் தானே தான் நான் ஆனான் என்னுடைய நாயகன் ஆனான் ஞானவான் ஆனான் அம்பலச் செம்மான் மான் முதலா உள்ள வழக்கெல்லாம் தீர்த்தளித்தான் முதலாய் என்னுள்ளமே சார்ந்தமர்ந்தான் தேன் முதலா தித்திக்கும் பண்டமெல்லாம் சேர்ந்தான் என் சிந்தைதனில் தித்திக்கும் அம்பலத்தான் தேர்ந்தேன் தெளிந்தேன் சிவமே பொருள் என உள் ஓர்ந்தேன் அருளமுதம் உண்கின்றேன் சார்ந்தேன் சிற்றம்பலத்தில் எல்லாம் வல்லானே அவன் அருளால் எம்பலத்து எல்லாம் வலன் ஆனேன் அவன் அருளால் ஆங்கு நானே கழித்து நடிக்கின்றேன் தானே என் தந்தை என்பால் வைத்த தயவை நினைக்கும் தோறும் சிந்தை இயக்கின்றேன் தெரிந்து
நாட்டையெல்லாம் கை கொண்டேன் நான் செய்த நற்றவம்தான் யாதோ நவிற்றறிது வான் செய்த தேவரெல்லாம் வந்தேவல் தான் செய்து சம்பளம் என்றே மதிக்க தான் வந்து என்னுள் கலந்தான் அம்பலவன் தன் அருளினாள். ஆசிரமம் முதலிய உலகாச்சாரம் சங்கல்ப விகற்பமும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தை முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தரல் வேண்டும். தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரே திருவருட்பெருங்கருணைக்கு வந்தனம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. தைப்பூச 3 நாள் விழாவினுடைய 2வது நாளாக இது அமைந்திருக்கிறது. காலையில் அருட்பெருஞ்சோதி அகவல் ஓதுதல் முடிந்தது. இப்போது சத்விசாரத்தினுடைய தொடர்ச்சியின் காரணமாக இங்கே 2 பெருமக்கள் அருளாளர்கள் வருவதாக, அதிலே முன்னே வர வேண்டியவர் கொஞ்சம் காலதாமதாக வந்து கொண்டிருக்கிறார். அதனால் அன்பிற்குரிய ஐயா அருணகிரி அவர்களை பேச ஏற்பாடு செய்யலாம் என்கின்ற எண்ணத்தோடு, தாயை பெரிதும் தயவுடைய தந்தை உலகை உயிர்க்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. ஆய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்தவர் தவர் திரு கன்னியப்படிகளார் அவர்கள். சன்மார்க்க வழிபாட்டிற்கு சன்மார்க்கத்து கூட்டத்திற்கு ஆட்கள் வருவது என்பது நாம் எண்ணிவிடலாம். ஏன்னு கேட்டா, வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவாங்களாம், இந்த காலம் கெட்டு போச்சு நல்லவங்களே காண எல்லாம் அப்படி இருக்காங்க. எப்போ ஏன் கெட்டு போச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்னையா எல்லாருமே கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஏன் கெட்டு போயிருக்கிறாங்க, நல்லவங்களே இல்லையா? இல்லை 100க்கு 5 பேர் தேர்வாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, அங்க வந்து நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் ஒரு 5 பேர் போராடிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எதிராக 100 பேர் இருந்தாங்க அப்படின்னு. அது என்னன்னு கேட்டா, பாண்டவர்கள் 5 பேர் தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடி கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு எதிராக 100 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு உள்ள காலத்தினுடைய நிலைமை மட்டுமல்ல, அன்றைக்கு உள்ள காலத்தினுடைய நிலையாகவும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட காலந்தோறும் தர்மம் வென்று கொண்டுதான் வந்திருக்கிறது. அறம் நிச்சயமாக வெல்லும். அது கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம நிறுத்தி வச்சோம், தன்னை காமிக்காது, அவ்வளவுதானே தவிர. ஏன்னு கேட்டீங்கன்னா, அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழ்வில்லை. அறத்தால் வருவதே இன்பம். அறத்தின் வழியில் வருவது கொஞ்சம் இடர்பாடுகளோடு இருக்கத்தான் செய்யும். ஏன்னு கேட்டா, அப்படி இல்லாம லகுவா நடக்குமானா நடக்காது. அறம் வந்து என்ன சொல்றது, அறத்தை சொல்ல போகுது என்ன சொல்லுங்க, மறந்தும் பிறங்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்துட்டு கூட நீ இன்னொரு ஆளுக்கு மறந்தும் பிறங்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அப்படியே தர்மம் வந்து உன்னை பிடிச்சுக்குவான், நீ செய்யக்கூடாத வேலையை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அந்த நிலைப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அளவிலே ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, சன்மார்க்கத்துக்கு குறைச்சலா வர்றவங்கன்றதுன்னா அவங்க குறைவானவர்கள் அல்ல, நிறைவானவர்கள். அவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள், அறத்தின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவனின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள். அந்த அளவிலே இன்னொன்று சொல்லுவாங்க, கடவுள் வந்து கொஞ்சம் மெதுவா வருவாராம். எங்க மெதுவா வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் அவர் என்ன மெதுவா வர வேண்டியிருக்கு?
ஏன்னா நம்ம ஐயா எப்படி சொல்லுவாங்க, விரைந்து எமக்கு அருளுதல் வேண்டும் இத்தருணம், சீக்கிரமா சருன்னு வந்து கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் மெதுவாக தான் வருவாராம். ஏன் மெதுவாக வருவாருன்னா, எங்கே வந்து ஜன கூட்டம் நிறையா இருக்கோ அங்கே கொஞ்சம் மெதுவாக தான் வருவாராம். ஏன்னா யாரும் இடிச்சு கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 இடங்களுக்கு ஐயா வரும்போது, ஐயானா யாருன்னா சிவம் அல்லது வள்ளல் பெருமான் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த 2 இடத்துக்கு அவங்க வரப்போகும்போது கொஞ்சம் மெதுவாக தான் வருவாங்களாம், பார்த்து தான் வருவாங்களாம். என்னன்னா எங்கே வந்து ஜனம் நிறைய நெரிசலாக கூட்டலாக இருக்கோ அங்கேயும் கொஞ்சம் பார்த்து தான் வருவாங்களாம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே போய் நெரிசலுக்குள்ளே மாட்டிக்க கூடாது அப்படின்னு. சரி, அப்புறம் எங்கே பணம் நிறைய கட்டுக்கட்டாக எண்ணிட்டு இருக்கிறாங்களோ அங்கேயும் போக மாட்டாராம். இது தெரியலையே எப்படி இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போக மாட்டாராம், கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு பார்ப்பாராம். எங்கே அந்த கூட்டம் இருந்தாலும் சரி இந்த கூட்டம் இருந்தாலும் சரி அவர் வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாராம். இங்கே வேண்டாம் இல்லையா, அங்கே ஒரு ஆள் உட்காந்து தன்னால் முடிஞ்சதை ஒவ்வொரு கவலம் அந்த சாப்பாடை போட்டுட்ருக்கேன், அங்கே போகிறேன் நான் கூட அவங்ககிட்ட இருந்து ஒரு கவலம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா தன்னுடைய உழைப்புல தர்மத்தின் அடிப்படையில் உயிர்கள் வறுமையிலேயே வறுமையாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அற்றார் அழிபசி தீர்த்து கொண்டிருக்கிறார். இல்லாதவங்களுக்கு பரியாருக்கொண்டு ஈவதே ஈரே. அவங்க போய் பார்க்கறதுக்கு சமயத்துல சாதாரண தட்டு கூட இல்லாத மாதிரி வந்து கேட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணம்மா அங்கே போகலாம் அப்படின்னு அங்க பிறகு போயிடுவார் ஐயா. தர்மம் படுற பாடு அப்படிதான் இருக்கு, நான் வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் கூட தர்மம் வெல்லும் என்பதிலே 2வது சிந்தனை கிடையாது. அந்த அளவிலே கூட்டம் நிறைய இல்லையே அப்படின்றத பத்தி எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொள்வதற்காக பேசியதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அவருக்கு தெரியும். ஏன்னு கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்திரகனியான வாழ்க்கையில நாள் முழுவதுமே அந்த வழிபாட்டு இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறதுன்றது சாத்தியப்பட மாட்டேங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு வீட்டு வேலை இருக்கிறது, அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போற வேலை இருக்கிறது, ஸ்கூலுக்கு போற வேலை இருக்கிறது, இத்தியாதி எல்லாமே இருக்கிறது. அவற்றையெல்லாம் கடந்துதான் இங்கே வர வேண்டி இருக்கிறது. ஆதலினாலே நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா பிரபுக்கள் வருவார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி, ஆனாலும் கூட மரபு அடிப்படையில் நான் மிகப்பெரிய அருணகிரி ஐயா அவர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை, சொல்லாமல் இருப்பேனே, ஆனால் மிகப்பெரிய பிழையாக ஆகிவிடும். சன்மார்க்க அருணகிரி என்று சொன்னாலே உண்மையிலே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, நிறைய தமிழகம் சார்ந்த அல்லது சன்மார்க்கம் சார்ந்த எல்லா இடங்களுக்குமே அவரை நன்றாகவே தெரியும். இது முகமன் அல்ல, உண்மை சத்தியம். ஏன்னா அவர் வந்து முகஸ்துதிக்காக பேசுறது இல்லை. எப்படி உண்மையா நீங்க இருக்கணும், எப்படி சத்தியமா இருக்கணும், எப்படி பரோபகாரம் செய்யணும், எப்படி வந்து உங்களுடைய பொருளை அருளாக மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் சொல்லக்கூடியவர். வந்தாச்சுன்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும், யாராவது ஒருத்தரையாவது அந்த சன்மார்க்கத்துக்குள்ள சைவத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும், அதுதான் நம்முடைய பேச்சினுடைய பயனாக இருக்கணும் அப்படின்றத எப்போதுமே நாளும் கவனத்தில் கொண்டு பேசக்கூடியவங்க. அவங்க இப்பதான் சன்மார்க்கத்துக்குன்னா இல்ல, தாத்தாவே சன்மார்க்கத்துக்குள்ள வந்தவங்க அப்படின்னா சொல்லணுமா என்ன? அது 3 தலைமுறை அவங்க வந்து இப்ப 3வது தலைமுறையில இருக்கிறாங்க. அதனால சன்மார்க்கத்துல ஏதாவது சந்தேகம்னா நம்ம எல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த அளவுக்கு உண்மையிலே அவர் வளப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்கின்ற செய்தியையும் பாராட்டையும் தெரிவித்து, அருணகிரின்ற பெயரே உங்களுக்கு நான் சொல்லணும்னா, அருணகிரியினுடைய திருப்புகழ் உங்கள் அனைவருக்குமே தெரிந்ததுதான். ஏன்னு கேட்டா அந்த திருப்புகழ் பெருமையும் ஐயாவுக்கு வந்து முருகன் தானே காட்சி கொடுத்தார். வள்ளல் பெருமானுக்கு வந்து நீங்க வந்து அங்க திருத்தணிக்கு போகல, இங்க வந்துட்டார் அந்த முருகன். ஆமா, அவங்க அங்க போறதெல்லாம் அந்த வரிசையில் நின்று பாக்குறதுங்கிறதுலாம் வேற. இங்க அவங்களே இறங்கி இங்க வந்துட்டாங்க. அப்போ இவங்க எந்த நிலையில இருந்திருக்கிறார்கள், அதை பூர்வ புண்ணியத்தோடு வந்திருக்கிறாங்க, தவத்தோடு வந்திருக்கிறாங்க அப்படின்றது இதெல்லாம் சான்று. ஆதலினாலே அவங்க அந்த திருப்புகழ் சொல்ல போகும்போது, எங்கே மெய் அன்பர் உள்ள அங்கே நடந்தர எழுந்தருளும் பண்பைப்பர். எங்கே மெய் அன்பர் இருக்கிறாங்களோ அங்கே இங்கெல்லாம் மெய் அன்பர்கள் தான் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே அருள் சீக்கிரம் கிடைக்கும். ஒரு நிச்சயமாக இங்கே வந்திருக்கீங்கன்னா பூர்வ புண்ணியம், உங்களுக்கு நல்லவை நிறைய நடப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்கின்ற செய்தியை உண்மையாக சொல்லி, இப்போது
இங்கே அம்மா நம்ம ஐயா பேசுறதுக்கு வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்து அப்படின்றத பற்றி என்றே எனினும் இளமையோடு நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்து. மருந்து மாமருந்து, ஞானமா மருந்து, நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்து. எல்லாம் நல்லதுதான் உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மருந்து ஐயா எடுத்துட்டு வந்திருக்காரு. எதெல்லாம் சேர்த்து இப்போ இந்த என்ன சொல்லுவாங்க, தூதுவளை, முசுக்க, கரிசாலை, இந்த மாதிரி என்னென்னலாம் போட்டு ஒரு மருந்து எடுத்துன்னு வந்திருக்காரு. நீங்கள் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வரோக நிவாரணி. அது எல்லா பிணிக்கும் அவர் கொடுக்குற மருந்து. அது இந்த எந்த நோய்க்குன்னு இல்லை, அவர் அந்த மாதிரி ஒரு மருந்தை ரெடி பண்ணி எடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதை நீங்கள் எல்லாரும் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு உடல் நலம், வளம், சுகம் எல்லாம் சித்திக்கும் என்று சொல்லி அவரை அரங்குக்கு பேச வாருங்கள் என்று அழைத்து அமைகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உலகம் தடைக்க வந்து திட்ட உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்து வருக, ஒன்றிரண்டத்திலகும் பரமானந்த துறையல்வே வருக, இன்பதமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, என் போல்வார் கலகம் தவித்து கதி அளிக்கும் கண்ணே வருக, கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் உருந்த வருக, கலைமதியோய் வலம் தெரிந்த வடற்பதியில் வாழ்வே வருக, எங்கள் ராமலிங்க வல்லல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. ஆயலாம் கணியன கணிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே, கண்கண்ட தெய்வமே, கலிகண்ட அற்புத காட்சியே, கனகமலையே, என் தாயாராமலையே, என் தந்தையே, தனியொரு தலைவனே, நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோர் மந்தோ, என் வாயலாம் தித்திக்கும், என் மனமெல்லாம் தித்திக்கும், மதியலாம் தித்திக்கும், மணியமீன் அறிவலாம் தித்திக்கும், அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன், தூயலாம் பெற்ற நிலை மேலருள் சுகமெல்லாம் தோன்றும் சுடரே, துரியவெளி நடுநின்ற பெரிய பொருளே, அருள் ஜோதி நடராஜ சர்க்குருவே. பேரன்புமிக்க பெரியோர்களே, ஆண்களே, சார்போர் பிரபுக்களே, உங்கள் பொன்னார் திருவடிக்கு வணக்கத்தையும் வந்தனத்தையும் உரிதாக்குகின்றேன். பண்ணிய தவம் இவ்விடத்திலே அற்புதமான இந்த திருநாளிலே திருவிழாவிலே நாமெல்லாம் கலந்துக்கிறோம். அவன் அருள் இல்லைன்னா அங்கே வர முடியாது. சாதாரண விஷயம் இல்லை இது. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அருளால் அணுவும் அசைந்திடாது, அதனால் அருள் நமக்கு பருவம் என்று அறிந்தமை சிவமே. அருளுரின் எல்லாம் ஆகும், அருளுரின் ஒரு துரும்பும் ஐந்தோடு புரியும். சத்தியம் நாம் பண்ணிய போதே பழித்தது. நீங்க ஒரு சன்மார்க்கத்துல ஒரு தைப்பூச விழாவில் கலந்தது சாதாரண விஷயமே இல்லை. இந்த பெரிய அருள் கேம்ப் நடக்குது இன்னைக்கு 3 நாளைக்கு விட. அருள் கேம்ப், ஃப்ரீ அருள் கேம்புங்க. லோன் கேம்ப்னு பேங்க்ல போடுவான். போனா பட்டு எழுதி அப்பவே அன்னைக்கே ஒரு 1 மணி நேரத்துல முடிச்சுடுவான். லோன் வாங்கி கட்டியா அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா உன்னுடைய வேலை முடிஞ்சிடும் 1 மணி நேரத்துல. அப்படியே ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு அருள் கேம்ப் வள்ளல் பெருமான் முன்னிலையிலே இந்த தைப்பூச விழாவிலே நடக்குதுன்னா எப்படி நாம வரணும்? வீடு கட்டி வரணுமா இல்லையா? வரலான் தான் இருந்தேன்னா அப்ப மரணத்து நோய் நீ போயிடுறேன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஏன் போய் சொல்லணும்? உண்மையை சொல்லி தான் ஒத்துந்தா மரண விழா பெருவாழ்வு வாழ்வதற்கு ஃப்ரீ கேம்ப் நடக்குது. இவர்கள் தான் என்னங்க அர்த்தம்? நான் போய் சேர போறேன்னு அர்த்தம். அதான் உண்மை. எப்பேரோட அர்த்தம் இருக்குது. புதிய ஆடையை வாங்கி உடுத்தி இந்த தைப்பூச விழாவுக்கு எப்படி மின்னல் மாதிரி வரவேணா? எப்பேரோட நாள் இது. அப்பேரோட அற்புதமான திருநாள். பெருமான் கொண்டாடிய முதல் விழா இதுதான். தைப்பூச விழா தான். மாத பூசமும் பௌர்ணமியும் ஒன்றாக இணைந்து வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நாள் இன்றைக்கு. சாதாரண நாள் இல்லை. மூவர்கள் தேவர்கள் அதிசயிக்கிறாங்களாம் பெருமானுடைய விழாவை பார்த்து. நாம் அதிசயிக்கிறோம் என்று கேள்வியா இருக்கு. நாமளும் அதிசயிக்கிறோம். வந்துட்டு நம்ம தப்பிச்சோம். நிறைய பேர் கை அன்னைக்கு தைப்பூசமும் இன்னைக்கு அப்படின்னு கேட்கிற புண்ணியவான்லாம் இருக்கிறான் அந்த உலகத்துல. அப்படியா? வடுவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாள். வெளிநாட்டவர்களும் வந்து வேக்கிறாங்க.